Students, in the video we will talk about 11th chemistry unit 7 thermodynamics. Adula first law of thermodynamics 7.4 page number 195 la enna panna porona start panna porom. Idhukku munadi irukla previous video la paathirpinga. So law of thermodynamics ena idhukku munadi zero law paathirpinga. So paaka poradhu first law of thermodynamics. The first law of thermodynamics nama simple ah ore alagana ore term la sollila enna term varunu pathana law of conservation of mass. Law of conservation of mass. தமிழில் சொன்னால் நிறைத்தாக்க விதின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இதில் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, எனர்ஜி டஸ் நாட் பி கிரியேட்டட் but one form of energy was converted into another form of energy. This is the first law of thermodynamics. The first law of thermodynamics known as the law of conservation of energy. Law of conservation of energy stated the total energy of an isolated system remains constant through it may change from one form to another form. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமோட ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மாஸ். அதில் அங்கே இருக்கிற மாஸ்லேயோ இல்லை அதோட இதுலேயும் என்ன பண்ண போகிறதுன்னா சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், when a system move from state 1 to state 2, the internal energy change from U1 to U2. ஒன்றும் இல்லைப்பா, இன்டர்னல் எனர்ஜி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இன்டர்னல் எனர்ஜினா என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு சிஸ்டமுக்கு உள்ளே இருக்கிற அதோட எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால் டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அது எப்படி சார் நாங்கள் எவ்வளோ இருக்குது எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா எனர்ஜியும் கலந்தது தான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா, ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜிக்கும் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜிக்கும் இடையில நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணால் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், டெல் யூ. டெல்லுனா இந்த சிம்பிளுக்கு பேர் டெல்லுன்னு சொல்லுவாங்க. டெல் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் சேஞ்சஸ். டெல் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஏ சேஞ்ச். டெல் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சேஞ்சஸ் யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபைனல் U2 மைனஸ் ஃபைனல் U1 மைனஸ் இனிஷியல். ஓகேவா? ஃபைனலுக்கும் இனிஷியலுக்கும் இருக்கிற வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுதுங்கிறது பார்ப்போம். This internal energy often brought about either the absorption or evolution. So the internal energy எப்படி சார் சேஞ்ச் ஆகும்? How the internal energy is change பார்த்தோன்னா, ஒன்று எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை எனர்ஜி என்ன பண்ணியிருக்கணும், ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு 10 ரூபா அமௌண்ட் இருக்குது. அந்த 10 ரூபா அமௌண்ட் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தோன்னா, என்கிட்ட இல்லை. காலைல 10 மணிக்கு 10 ரூபா இருந்தது, 11 மணி பார்க்கும்போது என்கிட்ட அந்த காசு இல்லை. அப்போ ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று அந்த அமௌண்ட்டை நான் செலவு பண்ணியிருக்கணும், இல்லை யார்ட்டையாக கொடுத்துருக்கணும், இல்லை நான் மிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த மூணில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். அப்போ தான் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டோட வேல்யூ என்ன பண்ணுவோம், நமக்கு மாறும். அதே போல் தான் ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோன்னா, எய்தர் அப்சார்ப்ஷன் ஆர் எவல்யூஷன். ஓகேவா? ஒன்று அப்சர்வ் ஆகிருக்கணும், இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா அது வெளில ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஹீட் அண்ட் ஆர் பை ஒர்க் பீயிங் ஆர் டன் பை த சிஸ்டம். ஒன்று அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை அது மேலே என்ன பண்ணிருக்கணும், ஒர்க்கு நடந்திருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணால் அந்த இன்டர்னல் எனர்ஜி இட் வில் பி சேஞ்ச் பிகாஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் மஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். இதை நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா, மேத்தமெட்டிக்கில் நம்ம இப்போது இதை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். எப்படி சார் இதை டிரைவ் பண்ணுறா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, டெல் யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. டெல் யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஸோ இந்த ஃபார்முலா இது என்ன சார், டெல் யூன்னு பார்த்தோம். டெல் யூ இஸ் நத்திங் பட் U2 மைனஸ் U1 இஸ் ஈக்குவல் டு டெல் யூ. ஓகேவா? U2 மைனஸ் U1. U2னா ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி, U1னா இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் டெல் யூ. And then Q is nothing but a amount of heat supplied to the system, and W is nothing but a work done on the system. The work done on the system. ஸோ அப்போது ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி நம்ம எப்படி கால்குலேட் பண்ண, சேஞ்சஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா, ஐ எம் அப்ளை ஏ ஹீட் எனர்ஜி. ஓகேவா? நான் ஹீட் எனர்ஜியை கொடுக்குறேன். நான் கொடுத்த ஹீட் எனர்ஜினால என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அந்த சிஸ்டம் அது அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்சார்ப்ஷன். அப்போ அவங்க என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். ஸோ அப்போ ஒர்க்கு பாசிட்டிவ்னா ஒர்க்கு அங்கே கிடைக்க, நம்ம ஒர்க்கு நமக்கு பாசிட்டிவ் இருந்துச்சு என்ன அர்த்தம்னா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அந்த சிஸ்டமோட மேலே என்ன ஆயிருக்கு, வேலை நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ டெல் யூ இஸ் ஈக்குவல் டு Q2 மைனஸ் U2 மைனஸ் U1. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன கொடுத்துருக்கோம், Q ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சார் நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இதுவே இப்படி எழுதலாம். இதுவே del u is equal to q minus w. q
minus W. So minus W is represented as work done by the system. Work done by the system. ஓகேவா? ஸோ அது என்ன சார் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா பார்த்தோன்னா அந்த சிஸ்டம் தாங்கிட்ட இருக்க எனர்ஜியவே யூஸ் பண்ணி என்ன பண்ணால் அது ஒர்க்கு நடந்திருக்கு. அந்த சிஸ்டம்குள்ள என்ன இருக்குது ஒர்க்கு நடந்திருக்கு. ஓகே. ஸோ இது ஃபஸ்ட் லெவலில் வேறு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், whenever an energy of a particular type disappear an equivalent amount another must be produced. இதுவுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் மாதிரி தான். என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஃபார்மில் இருக்க எனர்ஜி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா அடுத்ததுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆக போகுது. whenever an energy of a particular type disappear an equivalent amount of the another type must be produced. ஒரு ஃபார்மில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா ஒரு 2 ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். பிளேட்டில் வச்சு நான் என்ன பண்ணேன் சன்லைட்டை கொண்டு போய் வைக்கிறேன். திரும்ப என்ன பண்ண எனக்கு லிக்விட் வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். அப்படியே அந்த லிக்விட் வாட்டர் மாலிகுலை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும், இந்த சேம் எனக்கு கிறிஸ்டல் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் நமக்கு கன்வெர்ட் ஆகும். செகண்ட் ஒன், the total energy of a system and our surrounding remain constant. ஸோ ஒரு சிஸ்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த சிஸ்டமில் இருக்கிற அந்த சரௌண்டிங் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா சுற்றி இருக்கிறதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தென் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டட் பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். முன்னாடி பார்த்தது தான், எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது, பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது, பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, சன்லைட்டு சன்லைட் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறோம், விண்ட் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறோம், டைடல் எனர்ஜி. ஸோ எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ க்ளோஸ்டு சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி தட் பாஸ் த்ரூ எ பவுண்டரி as heat or work. ஸோ ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. எப்போன்னு பார்த்தோன்னா க்ளோஸ் சிஸ்டமில் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆனாலுமே அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா should be constant. The energy is the energy in the internal energy, sorry, the change in the internal energy of a closed system is equal to the energy that passes through its boundary heat or work. ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா சிஸ்டமில் இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே சேஞ்ச் ஆனாலுமே should be constant. Then fifth one, heat and work are two ways of changing a system's internal energy. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி யார் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஹீட்டும் அண்டு ஒர்க்குமே என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இட் வில் பி சேஞ்ச், கண்டிப்பாக மாறும். நம்ம அதிகமாக ஹீட் கொடுத்தோம்னா அங்கே இருக்க இன்டர்னல் எனர்ஜி என்ன பண்ணுவோம், வேரியேஷன். இல்லை நம்ம இன்டர்னல் எனர்ஜி சரி ஹீட்டே கொடுக்கல, ஒர்க்கு அப்படி நடந்துச்சுனாலும் நமக்கு என்ன பண்ணும், மாறும். ஸோ இது ஒரு முக்கியமான டேர்மு. ஹீட்டும் அண்டு ஒர்க்கும் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா தே ஆர் சேஞ்ச் ஆர் இன்டர்னல் எனர்ஜிஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தளவுக்கு மேத்தமெட்டிக்கலாக என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இதை பற்றி பார்க்க போகிறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா டெல் யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. டெல் யூ இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. கியூனா ஹீட்டு, ஓகேவா, டபிள்யூங்கிறது ஒர்க்கு. ஓகேவா? ஸோ டபிள்யூவில் கியூவில் 2 கியூ இருக்குது, டபிள்யூவில் 2 டபிள்யூ இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் கியூ. ப்ளஸ் கியூனா என்னென்னு பார்த்தோம்னா the heat is absorbed by the system. The heat is absorbed by the system. ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை கொடுக்குறோம். ஹீட்டை கொடுக்கும்போது அந்த அங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஹீட்டை என்ன பண்ண போகுது, அப்சர்வ் பண்ண போகுது. ஸோ அந்த கியூவை நம்ம என்ன எடுத்துக்கணும், ப்ளஸ் கியூன்னு எடுத்துக்கணும். என்னென்னு எடுத்துக்கணும், ப்ளஸ் கியூ. ஓகே. ஸோ அடுத்தது மைனஸ் கியூ. அப்போ ஒன்று அப்சர்வ் ஆனால் இன்னொன்று வெளில ரிலீஸ் பண்ணணும். இஃப் ஹீட் இஸ் எவால்வ்டு பை த சிஸ்டம், is represented as minus q. அது என்னன்னு சொல்கிறோம், மைனஸ் கியூ. ஒன்று ப்ளஸ் கியூனா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்டு, மைனஸ் கியூனா எவாலுவேஷன். ஓகே. ஸோ அடுத்த டபிள்யூலேயும் இது சேம் 2 டபிள்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ளஸ் டபிள்யூ. A work is done by the system. ஓகேவா? அந்த சிஸ்டமில் என்ன இருக்குது, வேலை நடந்திருக்குன்னா அதை ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம்னு மாற்றி சொல்லிட்டேன். இப்போ சாரிப்பா, மைனஸ் டபிள்யூ மாற்றி சொல்லிட்டேன். மைனஸ் டபிள்யூனா என்னென்னு பார்த்தோன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் ஒர்க்கை நடத்துனுச்சுன்னா, அதுக்குள்ளே அந்த சிஸ்டம் மேலே ஒர்க் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், மேலே வந்து ப்ரெஷர் நான் கொடுத்து அதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி நம்ம குறையும். ஸோ மைனஸ் டபிள்யூ. அடுத்தது ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ அதை என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் டபிள்யூ. அந்த சிஸ்டமாக ஒர்க்கை நடத்துனுச்சுன்னா மைனஸ், பை த சிஸ்டம்னா மைனஸ்ஸு, ஆன் த சிஸ்டம்னா ப்ளஸ் டபிள்யூ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கேஸ் ஒன். ஃபார் எ சைக்ளிக் ப்ராசஸ் இன்வால்விங் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ்.
ஸோ இப்போ ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே மேலே அவங்களே கீயை கொடுத்துட்டாங்க ஃபார் எ சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸ்னால் ஒரு ட்ரையாங்கிள், சைக்கிளிக் ப்ராசஸ் லைக் எ ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இதுதான், இது ஏ, இது பி, இது சி. ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது, பிலேருந்து சி. ஸோ திரும்ப எங்கே வந்துடும், திரும்ப அது இனிஷியல் ஸ்டேட்டுக்கு அது வந்துடும். ஸோ அப்போ அங்கே எனர்ஜியில் எந்த விதமான சேஞ்சும் நமக்கு நடக்காது. இன்வால்விங் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ். ஸோ அப்போ அந்த ஐடியல் கேஸில் இருக்கும்போது அங்கே என்ன ஆகும்னு பார்க்கணும். ஸோ அப்போது நான் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா டெல் யூ இஸ் ஈக்குவல் டு 0. டெல் யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டெல் யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம்னா நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தோன்னா இந்த டெல் யூவோட வேல்யூ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கள் 7.7ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 0 இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. 0 இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. ஸோ அப்புறம் அந்த W என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல்ட்டுக்கு வெளில கொண்டு வந்து அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் W. எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் W இஸ் ஈக்குவல் டு Q. மைனஸ் W இஸ் ஈக்குவல் டு Qன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W மாற்றி எழுதியிருக்கோம். இது வேறு எப்படி சொல்கிறாங்க, இன் அதர் வேர்ட்ஸ் டியூரிங் அ சைக்ளிக் ப்ராசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ்ட் பை த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம். இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ அப்போது அந்த சிஸ்டமில் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோவாக இருக்குது. இன்டர்னல் எனர்ஜி ஜீரோனா என்னது, அந்த இன்டர்னல் எனர்ஜி எந்த விதமான மாறுமே நடக்கலை அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ டியூரிங் எ சைக்ளிக் ப்ராசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ்ட் பை த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ அப்போ ஒரு ஒர்க் டன் பை ஒரு ஒர்க்கு டன் பை த சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, மைனஸ் W. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W. ஓகே, அடுத்து செகண்ட் கேஸ் ஃபார் எ ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா, நோ சேஞ்ச் இன் வால்யூம். நோ சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ அங்கே சிஸ்டமில் என்ன ஆக போகிறது கிடையாது, வால்யூம் நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அது எப்படி சார் வால்யூம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பார்த்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். வெசல் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் ஒரு 75% நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கோம். நாம் என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஸோ டெம்பரேச்சர் ஹீட்டை கொடுத்த உடனே த வாட்டர் மாலிகுல் ஆர் அப்சர்வ் த ஹீட் எனர்ஜி. இந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ண போகுது, ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. ஆனால் வால்யூமில் எந்த விதமான சேஞ்சும் நடக்கலை. அப்போது நான் கொடுத்த ஹீட் எனர்ஜி எங்கே மட்டும்தான் போயிருக்குன்னா இந்த வாட்டர் மாலிகுல் மட்டும் அப்சர்வ் பண்ணிக்குது. வாட்டர் மாலிகுல் மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு பாயிலாக எடுத்துக்குது. ஸோ வேறு எந்த ப்ராசஸும் நமக்கு நடக்கலை. ஸோ அப்போ வால்யூமில் எந்த விதமான சேஞ்சும் நமக்கு நடக்கலை. ஸோ டெல் யூ இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. அப்போது இந்த வியோட வேல்யூ இங்கே என்னென்னு பார்த்தோன்னா V இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டெரிவேஷன் பார்த்துருப்போம், ஒர்க் எக்ஸ்பான்ஷனுங்கிற ஒரு சிஸ்டமில் பார்த்துருப்போம். ஸோ அங்கே மைனஸ் W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் P del Vன்னு படிச்சிருப்போம். W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் P del Vன்ட்டு. ஓகேவா. ஸோ அப்போ அந்த Wயோட வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே del V இஸ் ஈக்குவல் டு 0ன்னா அங்கே என்ன தான் அர்த்தம்னு பார்த்தோன்னா 0 தான். ஸோ அப்போ del V இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இந்த நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். Q மைனஸ் P0. ஓகே. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிடும், 0 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ del U இஸ் ஈக்குவல் டு Q V. ஏன் சார் QVனா, பிகாஸ் இட் இஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ அதனால QVன்னு நம்ம எடுத்துருக்கோம். இன் அதர் வேர்ட்ஸ் டியூரிங் ஐசோகோரிக் ப்ராசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் இஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் கொடுத்த எனர்ஜி எங்கே போயிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த சப்ஸ்டன்ஸு அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஓகேவா. நான் கொடுத்த சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, அந்த சப்ஸ்டன்ஸ் மட்டுமே நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஓகேவா. ஸோ அந்த தண்ணி கொதிக்கிற மாதிரி தான் நான் கொடுத்த ஹீட் எனர்ஜினால வாட்டர் எவாப்ரேட் ஆகி வெளியில் போகல, ஆனால் அந்த வாட்டர் மாலிகுல் எல்லாமே அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிச்சு. ஓகே, அடுத்த கேஸ் 3 ஃபார் எ அடியபேட்டிக் ப்ராசஸ். ஃபார் எ அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ் நத்திங் பட் நோ சேஞ்ச் இன் ஹீட். ஹீட் என்ன பண்ண போகிறது கிடையாது, சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே Q எப்படி இருக்குது, நமக்கு 0வாக இருக்குது. ஸோ அப்போது del U is equal to 0 plus W. Am I correct? என்ன இப்போ Qவோட வேல்யூ எவ்வளோ இந்த இடத்துல 0ன்னு நம்ம இங்கே போட்டாச்சு. Q நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், 0 நம்ம எடுத்து இங்கே போட்டோம். ஸோ அப்போது ரிமைனிங் இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், del U is equal to W. del U is equal to W. இங்கே W என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் W ப்ளஸ் Wவாக இருக்கும். ஸோ இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஒர்க் டன் by the system. is work done by the
system on its surrounding. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஒர்க் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா by its surrounding, அந்த சிஸ்டமோட சரௌண்டிங்கில் மட்டுமே தான் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு நடந்திருக்கும். அடுத்த கேஸ் ஃபோர்த் கேஸு. And then for an isobaric process there is no change in pressure. Isobaricனா no change in pressure. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்கும்? நமக்கு P கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். P is constant. So del U is equal to Q plus W. And then ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் W ஓட ஃபார்முலா என்னது? P del V. ஓகேவா? ஸோ அதை எடுத்து திரும்ப இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. In other words, in an isobaric process, part of heat absorbed by the system used for PV expansion work and its remaining is added to the internal energy of an system. ஸோ இதில் பார்த்தோன்னா நாம் கொடுக்குற அந்த ஹீட் எனர்ஜியில் பாதி எங்கே போயிருக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் ப்ரெஷர் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது பாதி இன்டர்னல் எனர்ஜிக்கும் பாதி வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கணும் போயிருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. PV the heat absorbed by the system is used for P pressure and volume expansion work and the remaining is added to internal energy. அப்போ நாம கொடுக்குற அந்த ஹீட் எனர்ஜியில் பாதி எங்கன்னா இன்டர்னல் எனர்ஜிக்கும் பாதி என்ன பண்ணிருக்குன்னா PV எக்ஸ்பான்ஷனுக்கு நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். A gas contained in a cylinder fitted with a frictionless piston expands against a constant external pressure of 1 atmosphere from volume of 5 liters to a volume of 10 liters. In doing so, it absorbs 400 joule of a thermal energy from its surrounding. Determine the change in internal energy. So இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அது இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு இங்கே ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 400 ஜூல் 400 Q கொடுத்தாச்சு. அடுத்தது V1 வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் ஒன்று 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 10 லிட்டர். V1 எவ்வளோ 5 லிட்டர், V2ங்கிறது 10 லிட்டர். ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா del U is equal to Q plus W. இங்கிறது என்னது ஃபர்ஸ்ட்ல. ஆனால் இங்கே ஒர்க் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கணும். இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஹீட் இஸ் கிவன் டு த சிஸ்டம். ஹீட்டை நாம் அந்த சிஸ்டமுக்கு அப்ளை பண்ணோம்னா ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம ஹீட்டை கொடுத்ததுனால அந்த சிஸ்டம் அந்த ஒர்க்கு எங்கே நடந்திருக்கும்? அந்த சிஸ்டம் என்ன பண்ணுங்க ஒர்க் நடந்திருக்கும். ஸோ அப்போ ஹீட்டை அப்ளை பண்ணுறோம், ஒர்க் நடக்கு. அப்போ ப்ளஸ் Q மைனஸ் W. ஸோ அதனால எழுதும்போது del U is equal to Q minus W. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நான் ஹீட்டை கொடுக்குறேன். நான் ஹீட் என்ன பண்ண போகிறேன்? அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஹீட்டை நான் கொடுத்ததை யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க? அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா என்னது? மைனஸ் W. அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ மைனஸ் டபிள்யூட வேல்யூ என்னது? P del V. P del Vனாலும் ஒன்று தான், DVனாலும் ஒன்று தான். ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 400 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர், வால்யூம் எவ்வளவு? 10 to -5. ஸோ நம்ம 10 to -5 சப்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். 5 into 1 எவ்வளவு தான்? 5 தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 1 லிட்டர் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட வேல்யூ 131.33. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் 400 ஜூல் மைனஸ் 5ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 506.65 கிடைக்கும். தென் 400 நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? -106.65 ஜூலுங்கிறது நமக்கு என்ன பண்ணால் கிடைக்குப்பா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா அந்த சிஸ்டமோட ஒர்க் எப்படி நடந்திருக்கு? ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை சிஸ்டம். திரும்ப சொல்கிறேன், ரெண்டு Q இருக்குது. ப்ளஸ் Qனா என்னென்னு பார்த்தோன்னா அப்சார்ப்ஷன், மைனஸ்னா எவால்வ். அதே போல் மைனஸ் டபிள்யூனா என்னென்னு பார்த்தோன்னா ஒர்க்கு டன் பை த சிஸ்டம். அடுத்து ப்ளஸ்ன்னா வந்துட்டு ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்ப்பா. ஓகே.